ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு my மேக். இந்த வீடியோவில் மெக்கோஸில் இருக்கிற டோக்கை பற்றியும் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அதோட நீங்கள் எப்படி அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறாமன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, முதலாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் எப்படி டோக்கை வந்துட்டு ஒரு ஆப் ஸ்விட்சராக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான். நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸுக்கு இடையில் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு சிம்பிளி கமாண்ட் அண்ட் டெப் யூஸ் பண்ணி நீங்கள் நெவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸை மட்டும்தான் அந்த நெவிகேஷன் பேனலில் கொண்டு வரும். டோக்கை நீங்கள் எப்படி ஒரு ஆப் ஸ்விட்சராக யூஸ் பண்ணலாம்னு சொன்னால், நீங்கள் சிம்பிளி உங்களோட குளோப் அல்லது ஃபங்க்ஷன் கீயோட ஏயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட எரோ கீயை கிளிக் பண்ணுறதால உங்கள் டோக்கில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் கடையில் நெவிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் விஎல்சி ஆப்பை லான்ச் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட எரோஸ் கீயை யூஸ் பண்ணி நெவிகேட் ஆகி விஎல்சிக்கு வந்து சிம்பிளி ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறதால அந்த ஆப்பை நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பார்ப்போம் எப்படி டோக்கை யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ஸை குவிட் அண்ட் ஃபோர்ஸ் குவிட் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ மெக்கோஸில் எல்லாருக்குமே தெரியும், க்ளோஸ் பண்ணுறது வந்துட்டு குவிட் ஆகாது. எப்போவுமே இங்கே நீங்கள் உங்களோட லெஃப்ட் டாப் கார்னரில் கொடுத்துருக்கிற ரெட் ஐக்கனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் கூட உங்களோட அப்ளிகேஷன்ஸ் விண்டோ தான் க்ளோஸ் ஆகுமே தவிர அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ விண்டோஸ்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் விண்டோஸில் நீங்கள் எப்போ ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணினாலும் அதோடைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அவ்வளோவுமே கில் ஆயிடும். பட் மெக்கோஸில் நீங்கள் ஜஸ்ட் அந்த விண்டோவை தான் க்ளோஸ் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் அந்த ஆப்பை குவிட் பண்ணலை. ஸோ நீங்கள் டோக்கை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை குவிட் அல்லது ஃபோர்ஸ் குவிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டோக்கில் நீங்கள் பேக்ரவுண்டில் லான்ச் ஆகிருக்கிற அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் கீழேயுமே ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்கே சஃபாரிக்கு கீழே க்ரோம், ஸ்பாட்டிஃபை, கேலண்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் குவிட் பண்ணணும்னு சொன்னால் கண்டெக்ஸ்ட் மெனு லான்ச் பண்ண வேண்டியிருக்கும். கண்டெக்ஸ்ட் மெனு நீங்கள் 3 டிஃப்ரெண்ட்ஸ் வேல லான்ச் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுல கான்டெக்ஸ்ட் மெனு வந்து லான்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டச் பேட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் டபுள் ஃபிங்கரை டெப் பண்ணி கூட இந்த கான்டெக்ஸ்ட் மெனு ஓப்பன் பண்ணிக்கலாம். அது தேர்ட் பார்ட்டி மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சிம்பிளி ரைட் கிளிக் பண்ணி கான்டெக்ஸ்ட் மெனு லான்ச் பண்ணி குவிட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து குவிட் பண்ணிக்கலாம். சம்டைம் சில அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபோர்ஸ் குவிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோர்ஸ் குவிட் அண்ட் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுறதால ஒரு அப்ளிகேஷனை ஃபோர்ஸ் குவிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபைண்டருக்கு ஃபோர்ஸ் குவிட் அல்லது குவிட் அண்ட் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் ஃபைண்டர் க்ராஷ் ஆகிற டைமில் நீங்கள் ஃபைண்டரை ரீலான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபைண்டரை ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரீலான்ச் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை சிம்பிளி கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபைண்டரை ரீலான்ச் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது எப்படி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஹைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி. நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இன் சம் யூஸ் கேஸ் உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப்பில் அப்பியர் ஆக தேவையில்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை மினிமைஸ் பண்ணுறப்போ அது டொக்கில் இப்படி ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு அது ஷெட்டில் ஆகும். ஸோ நீங்கள் அதை சிம்பிளி அந்த அப்ளிகேஷன்ஸில் டொக்கில் ரைட் கிளிக் பண்ணி ஹைட் அண்ட் ஆப்ஷனை கொடுக்குறதால அந்த அப்ளிகேஷன் ஹைட் ஆகும். அதே மாதிரி இது நீங்கள் கீபோர்ட் செட்டிங்ஸில் கொமாண்ட் அண்ட் ஹெச்சை ப்ரெஸ் பண்ணி கூட இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட கன்வீனியன்ட் மெத்தட் ஒன்று டாக்கில் இருக்குது. FN கீயோட ஏயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எரோ கீஸ் வச்சு நெவிகேட் ஆகி எப்பரோவை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதோட கான்டெக்ஸ்ட் மெனு ஓப்பன் பண்ணி சிம்பிளி கீபோர்டாலே நீங்கள் நெவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக எப்படி நீங்கள் டோக்கை யூஸ் பண்ணி 2 விண்டோ அப்ளிகேஷன்ஸ் கடையில் நெவிகேட் ஆகிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த விண்டோவில் நான் 2 சஃபாரி விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒன்றிலேருந்து இன்னொன்றுக்கு நீங்கள் நெவிகேட் ஆகிறதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்டில் கொமாண்ட் அண்ட் பேக்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளி நெவிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே விண்டோ என்ற செக்ஷனில் இங்கே நீங்கள் நெவிகேட் ஆகிற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோக்கில் இதை எப்படி செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி கான்டெக்ஸ்ட் மெனு ஓப்பன் பண்ணி இங்கே நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு இடையில் நீங்கள் நெவிகேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த நம்ம பார்ப்போம் எப்படி டோக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ணுறது அண்ட் அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இங்கே நான் சஃபாரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சஃபாரியை மினிமைஸ் பண்ணுறப்போ நீங்கள் மினிமைஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் உங்களுடைய டோக்கில் ரைட் கார்னரில் இங்கே வந்து செட்டில் ஆகும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளி கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சஃபாரி அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி கான்டெக்ஸ்ட் மெனு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சின்ன டயமண்ட் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் விண்டோ மினிமைஸ்ட் ஆகிருக்குன்னு தான் அது அர்த்தம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் மினிமைஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் டோக்கில் செட்டில் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை செட்டிங்ஸில் கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் லான்ச் பண்ணி டெஸ்க்டாப் அண்ட் டாக் செட்டிங்ஸ் போய் இதில் மினிமைஸ்ட் விண்டோ இன்டூ அப்ளிகேஷன் ஐக்கன் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு
நீங்கள் எந்த அப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ணினாலும் அது ஒரு செப்பரேட் அப்ளிகேஷனாக உங்களுடைய டாக்கில் ஸ்பேஸை வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ நீங்கள் அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், அந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி டைமண்ட் இன்டிகேட்டர் காட்டியிருக்கிற அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறதால நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தா நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸை டாக்கில் இருந்தே லான்ச் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிற ரீசன்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் விஎஸ் கோட் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ரைட் கிளிக் பண்ணினேன்னு சொன்னால், இங்கே நான் விஎஸ் கோடில் ரீசெண்டாக ஒர்க் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸை டாக் கண்டெக்ஸ்ட் மெனுவிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை சிம்பிளி இங்கேருந்தே அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் விஎல்சியை ரைட் கிளிக் பண்ணால் கூட நான் ரீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்கிற மூவி லிஸ்ட் இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கேருந்தே நான் என்னுடைய ரீசெண்ட் வாட்ச் மூவிஸை டிரெக்டாக லான்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த பார்ப்போம் எப்படி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு ஃபைலை டாக்லேயே லான்ச் பண்ணலாம்னு சொல்லி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்போ இதோட டிஃபால்ட் ஆப்பான டெக்ஸ்ட் எடிட்டரில் இது ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபைலை இன்னொரு அப்ளிகேஷன் இதை லான்ச் பண்ணணும்னு சொன்னால் சிம்பிளி நீங்கள் இங்கேருந்து இதை ட்ராக் பண்ணி ஸோ டாக்கில் இருக்கிற இந்த ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் இதை ட்ராப் பண்ணுறதால அந்த ஃபைல் அந்த அப்ளிகேஷனில் லான்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதை விஎஸ் கோடில் போடுறேன். ஸோ அந்த ஃபைல் விஎஸ் கோடில் ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்த ட்ரிக், நீங்கள் எப்படி டாக்கில் இருந்தே உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே என்னுடைய ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி இங்கே நான் ப்ளே நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நான் நேவிகேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் சிம்பிளி அதை டாக்கில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷனை டாக்கில் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ளே நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அண்ட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணாமல் டாக்கில் இருந்தே அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பாட்டிஃபை ரைட் கிளிக் பண்ணி நான் என்னுடைய ஸ்பாட்டிஃபை ப்ளே பண்ணுறேன். என்னுடைய சாங் போகுது. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் போகணும்னு நினச்சா திரும்ப இங்கே ரைட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி நான் அடுத்த சாங்குக்கு நேவிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லான்ச் பேட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய லான்ச் பேட் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்தே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் செட்டிங்ஸை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய செட்டிங்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இந்த கண்டெக்ஸ்ட் மெனுவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்தே நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸுக்கு நேவிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் எப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட்டை உங்களோட டாக்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட், உங்களுடைய அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இருக்கணும். இங்கே நான் என்னுடைய பேஜஸ் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நான் ஒரு நியூ பேஜ் ஒரு நியூ ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி இங்கேருந்தே நியூ டாக்குமெண்ட் கொடுத்து நான் அந்த ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த நம்ம பார்ப்போம் டாக்கில் இருக்கிற பேஜஸ் எதை மீன் பண்ணுன்னு சொல்லி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே என்னுடைய ரிமைண்டர் ஆப்பில் 2 சொல்லி ஒரு பேஜ் காட்டுது. ஸோ அது என்னுடைய 2 ரிமைண்டர்ஸ் ஓவர்டியூ ஆயிருக்குன்னு சொல்லி தான் சிம்பிளி அது மீன் பண்ணுது. ஸோ இங்கே என்னுடைய 2 ரிமைண்டர்ஸ் ஓவர்டியூ ஆயிருக்கு. ஸோ அதால் இங்கே நீங்கள் 2 சொல்லி பேஜ் காட்டுது. ஸோ ஒரு சில அப்ளிகேஷனில் அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் மேக்கில் இருக்கிற மெயில் ஆப். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஹைலைட் பண்ண விரும்பிய டாக்கில் இருக்கிற சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கேன். அது வரைக்கும் குட் பை.